இந்த அமீர்பாய் பொதுவான நபராக இருந்திருந்தான்னா இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்கள், அட்டூழியங்கள், அத்துமீறல்கள், அநியாயங்கள் அனைத்துக்கும் இவன் குரல் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நீ சென்னையில தானே வாழ்ற, சென்னையில தானே உன் தொழில் சார்ந்து இயங்குற, நீ சென்னையில தானே குடுத்துன இருக்கிற. சென்னையில அமைஞ்சிக்கரையில 10 வயசு பெண்ணு ஒரு கயவனால் 7 நாட்கள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்ட பிறகு அந்த செய்தி வெளியவே வராமல் குற்றவாளியை காப்பாற்றும் நோக்கத்தில் அவன் மீது எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யாமல் எஃப்ஐஆர் கூட போடாம நடுநிசையில் அந்த பிள்ளைகிட்ட பாதிக்கப்பட்ட 10 வயசு குழந்தைகிட்ட என்கொயரி பண்ண காவல்துறையினர் இந்த விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்த பிறகு கோர்ட்டே தானா முன்வந்து விசாரிச்சு நான் தமிழக காவல்துறையை நம்பல, தமிழக காவல்துறை இதை விசாரிக்காது, நான் அப்படின்னு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொன்னப்ப தமிழக அரசு சிபிஐ விசாரணையை எதிர்த்து 50 லட்சம் ரூபாய்க்கு வக்கீல் ஃபீஸ் கொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிட்டு வந்துச்சு. அப்ப இந்த அமீர் பையன் எங்க போயிருந்தான்? எந்த ஆட்டோட உட்காந்துருந்தாங்க? ஆட்டோட உடல் உறுப்பு தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எந்த ஆட்டோட படுத்து கிடந்தாங்க?